வைகாசி விசாகம் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்கள். முருகப்பெருமானுடைய விசேஷமான இந்த தினத்துல அனைத்து கோவில்கள்லையும் கோலாகலமாக விசேஷமாக பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு கோவில்கள்லையும் முருகப்பெருமான் மிகவும் அழகாக காட்சி தருவார். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னா தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. முதலாவதாக கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. துவரம்பருப்பு இது நம்ம செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதனால் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நெய்வேத்தியமாக இதையும் வைத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அடுத்தது நீங்கள் சர்க்கரை கூட வாங்கலாம். இனிப்பு அப்படின்றது சர்க்கரையாக கூட வாங்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்தது மஞ்சள், குங்குமம், இதுவும் மங்களகரமான பொருட்களை நமக்கு வாங்கும் பொழுது மங்களங்களை பெற்றுத்தரும். ஏலக்காய் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் வாங்குங்க. இது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பொருள். முடிந்தால் இந்த 5 பொருட்களும் வாங்குங்க. வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும்.